ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெரஸ் கார்டனில் எப்படி க்ரோ பேக்கை மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்படி இருந்த இந்த டெரஸ் கார்டன் வாழை மரத்தை இப்படி மாற்றி வச்சுருக்கோங்க. இது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்கில் வந்து நம்ம இந்த வாழை மரத்தை எடுத்து வைக்கணும். இதுக்குள்ளே எப்படி தூக்கி வைக்கிறதுன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம தூக்கி வைக்க போகிறது இல்லை, மாட்டி விட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு உருட்டிடணும். அவ்வளோதான், பாருங்க, ஒரு உருட்டியாச்சா. இப்போ இந்த சைடில் நம்ம மாட்டி விட போகிறோம். அவ்வளோதான். இன்னொரு உருட்டிடலாம். இந்த லேசா மெதுவா. அவ்வளோதாங்க. பாருங்க, இப்போ நம்ம க்ரோ பேக்கை ஃபுல்லாக உள்ள நுழைச்சாச்சு. என்னோட டெரஸ் கார்டனில் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் நான் ஒரே ஆள், அதாவது சிங்கிள் ஆளாக வந்து நான் க்ரோ பேக்கை மாற்றிடுவேங்க. எல்லாரும் கேட்பாங்க, என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், அவ்வளோ பெரிய மரத்தை நீங்கள் எப்படி க்ரோ பேக் மாற்றினீங்கன்னு கேட்பாங்க. இப்படி தாங்க மாற்றுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மரத்தை வந்து சாய்ச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் க்ரோ பேக்கை ஃபுல்லாக அந்த வேரில் நுழைச்சிட்டு அப்புறம் தூக்கி நிறுத்திடுவேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. நீங்கள் என்ன மாதிரியான செடிக்கு க்ரோ பேக் மாற்றணுன்னாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி மாற்றி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே மாற்றிடலாங்க. நான் நிறைய வாழை மரத்துக்கு இந்த மாதிரி க்ரோ பேக் மாற்றிருக்கிறேங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் மாற்றி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரோ பேக் பிஞ்சு போச்சு, தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, யாரையாவது கூப்பிட்டு தான் மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் மாற்றலாம். ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடணும், இல்லை நர்சரியிலேருந்து கூப்பிடணும், இல்லை ஃபார்ம்லேருந்து கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்களே தனியால் இந்த மாதிரி க்ரோ பேக்கை மாற்றலாம். இதே டிப்பை ஃபாலோ பண்ணி மாற்றுங்க. இந்த மாதிரி க்ரோ பேக் மாற்றினதுக்கப்புறம் கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் மண் குப்பை இருந்தால் அதை வந்து கொட்டி ஃபில் பண்ணிடலாம். இல்லை வேஸ்ட் காய்கறி கழிவுகள்லாம் போட மரத்துக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க. பார்ட் 1ஓட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.